இந்த பூண்டு போட்டால் மட்டன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக கடைசியாக ஃபைனலி கொழுப்பு டேஸ்ட்லேயே இருக்கும், மட்டன் கொழுப்பு அந்த டேஸ்ட்லேயே இருக்கும். பட் ஆனால் ஹெல்த்தி இல்லை. இந்த பூண்டோட சேர்த்து வச்சு சாப்பிட்டோன்னா இது ஆக்சுவலாக ஜுக்கினி. ஆனால் வந்து நான் செடி சொரக்கான்ட்டு வச்சுருக்கேன். எங்கள் அம்மா இன்னும் ஒரு 2 நாள் ஆனிச்சுன்னா அது பறிச்சிடலாம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சா? ரெடியா? இப்போதான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். 9:15 தான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்க. நான் செஞ்சு வச்சேன்னா ஆறி போகுது எல்லாம். ஸோ அதனால இப்போதான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். மட்டன் குழம்பு இட்லி நம்ம வீட்டில் இன்னைக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அட்லீஸ்ட் 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது மட்டன் குழம்பு செஞ்சாதான், இட்லியும் மட்டன் குழம்பும் செஞ்சாதான் நல்லா இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு வந்து மட்டன் குழம்பு இட்லி. ஸோ அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும். ஒரு 7-8 ஸ்பூன் நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் ஏலக்காய், பட்டை இதெல்லாம் சேர்த்துருக்கேன். அது கூடவே வெங்காயம், ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 20 பல் பூண்டு போட்டிருக்கேன். இந்த பூண்டு போட்டால் மட்டன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக கடைசியாக ஃபைனலாக அது சாப்பிடும்போது அந்த பூண்டு வந்து ஒவ்வொரு பூண்டை எடுக்கும்போது அது கொழுப்பு மாதிரி இருக்கும், மட்டனோட கொழுப்பு மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதே டேஸ்ட்டில் இருக்கும் இந்த பூண்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே வந்து மட்டனுக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு இதில் வந்து வரமல்லி, மிளகு, சீரகம், அப்புறம் வந்து ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பட்டை, சின்ன துண்டு பட்டை, அப்புறம் வந்து பாதாம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். அதை வந்து அரைக்கணும். இதில் வந்து மல்லி மட்டும் 2 ஸ்பூன், மற்றதெல்லாம் ஒரு ஸ்பூன். ஸோ இதெல்லாம் இது லைட்டாக வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் மட்டன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இதுக்கு கூட கொஞ்சம் புதினா போட்டால் நல்லாயிருக்கும். புதினா படிச்சுட்டு வந்துடுறீங்களா கடன்னு? போகிறேண்ணா. ஓகே, 2 கொத்து மட்டும் போதும். போதும் நிறைய. அது குழம்புக்கு தானே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து பிரஞ்ச் வீடியோ தான். அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு ரெண்டுக்கும் ஒரே மெனு தான். இட்லி வேணுங்க இட்லி சாப்பிடட்டும், தோசை ரைஸ் வேணுங்க ரைஸ் சாப்பிடட்டும். ஸோ அதான் மட்டன் குழம்பு. ஸோ இதுக்கப்புறம் இந்த பூண்டு இதெல்லாம் போட்டுட்டேன். இதில் வந்து இப்போ வந்து கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயோட புதினா வந்து வதங்கிச்சுன்னா நல்லாயிருக்கும். காமிச்சிட்டேன். அது இந்த ஃப்ரெஷ்ஷான புதினா இந்த சம்மர் டைமில் மட்டும்தான் கிடைக்கும், வீட்லேயே பறிச்சது. இந்த எண்ணெயோட இந்த புதினா சேர்த்து வதங்கும் போது அந்த மட்டன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாணத்துல எல்லாம், எங்கள் ஊர் கல்யாணத்துல எல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க மட்டன் குழம்பு. ஓகே, அடுத்து மட்டனை சேர்த்துக்கலாம். இது 1 கிலோ மட்டன் இருக்குமா? இருக்கும், 1.5 கிலோ இருக்கும். 1.5 கிலோவா? ஓகே, ஒரு டைம் வச்சிட்டேன்னா அது நைட்டு வரைக்கும் வரும் எங்கள் வீட்டில். டெடிக்கு வந்து பிரெட் ஆம்லெட் செஞ்சுட்டு இருக்கேன். அவனுக்கு இந்த இதை செஞ்சு கொடுத்துட்டோன்னா அவன் பாட்டு நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கி எழுந்திருப்பான் நல்லா. அவனுக்கு தூங்குறது தான் வேலையே. அவனுக்கு சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, இப்படியே தான் அவனுக்கு இப்போ இந்த இதில் வந்து மிளகா பொடி சேர்க்க போகிறேன். இந்த மட்டன் கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்தது குழம்பு மிளகா பொடி ஒரு 2 ஸ்பூன், ஒரு 2.5 ஸ்பூன். இந்த குழம்பு மிளகா பொடி வந்து காரம் இல்லை. அது நானா கடையில் வாங்குனியா இல்லை நம்ம வீட்டில் அரைச்சது தான். எப்பயும் எங்கள் அம்மா அரைச்சி தருவாங்க. அது நல்லா காரமாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டேன் போல இருக்கு. அதனால அதுக்கு பதிலாக தனி மிளகா பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மட்டன் குழம்புனா கொஞ்சம் காரம் நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்கும்.
ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மிளகா பொடி எல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும். அது கூடவே கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்க்குறேன். ஏன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் மட்டன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நம்ம ஊர்லனா நல்லா ஒரு 4 விசில்லையே வெந்துடும், சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த அரைச்ச மசாலா ஸ்டாப் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இன்னும் தேங்காய் மட்டும் ஊற்றணும், தேங்காய் அரைச்சி ஊற்றணும். தக்காளி சேர்க்க மறந்துட்டேன். ஸோ அதுதான் ஒரு 3 தக்காளி சேர்க்க போகிறேன். தக்காளி நிறையா சேர்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாலாம் தக்காளி நிறையா சேர்ப்பாங்க மட்டன் குழம்புக்கு. அது கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட் கொடுக்குமா, ஒரு மாதிரி அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நிறைய கொத்தமல்லி இல்லை, ஸோ அதனால் பறிக்கலான்ட்டு வந்தேன். அப்புறம் இந்த தக்காளி செடியெல்லாம் இந்த மாதிரி தட்டி விட்டினீங்கன்னா அந்த தன்மகரந்த சேர்க்கை ஆகும். ஆச்சுன்னா எல்லா பூவுமே காயாக மாறும். இந்த மாதிரி ஒரு தட்டு இப்படியே தட்டி விட்டிங்கன்னா எல்லாமே இந்த பூ பூக்கிற டைமில் இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா எல்லா பூவுமே காயாக மாறும். இதுதான் எங்கள் வீட்டு தக்காளி செடி. இது இந்த பக்கம் ஒரு 3 செடி வச்சுருக்கேன். அப்புறம் அங்கே ஒரு வாழை மரம். அப்புறம் இங்கே வந்து செடி சொரக்காய், அது காய் அந்த பக்கம் இருக்கும். இந்த பாருங்க, இங்கே செடி சொரக்காய். இது ஆக்சுவலாக zucchini. ஆனா வந்து நான் செடி சொரக்கான்ட்டு வச்சிருக்கேன். எங்க அம்மாட்ட இப்படிதான் சொல்லுவேன். நான் அம்மாவுக்கு zucchiniனா என்னன்னு தெரியாது, செடி சொரக்கான்னு சொல்லுவேன். பாருங்க செவ்வந்தி பூ செம்மையா இருக்குல்ல. அழகா இருக்கு பாருங்க. இதுலயே ஆரஞ்சு இன்னும் நல்லா இருக்கும். ஆரஞ்சு தான் இன்னும் பூக்கல. வந்து பூசணிக்காய், அது என்னது வெள்ளை பூசணி, சாம்பல் பூசணி. இது வந்து மஞ்சள் பூசணி, என்னமோ சொல்லுவாங்களே, மஞ்சள் பூசணி. எல்லாம் காய் வருது, ஆனா மஞ்சள் கலர்ல ஆயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியல. காய் நிறைய பிடிக்குது, ஆனா வந்து மஞ்சளா ஆயிடுது. பாருங்களேன், மஞ்சளா ஆயிடுது இந்த மாதிரி. அப்புறம் அந்த பக்கம் வாங்க, நம்ம கார்டன் டூரையும் போட்டுருவோம். முருங்கை மரம் இந்த வருஷம்தான் வாங்கி வச்சிருக்கோம். முருங்கை மரம். கத்திரிக்காவும் எல்லாமே பூ வருது, ஆனா இங்க பாருங்க உதிர்ந்துருது, அப்படியே காஞ்சு போன மாதிரி உதிர்ந்துருது. கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அதான் என்னன்னு தெரியல, எல்லா பூவுமே உதிர்ந்துருது. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, என்ன பண்ணலாம், பூ வந்து உதிராம காயா பிடிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. எல்லா செடியிலுமே அதே நிலைமை தான். இங்க வந்து பீன்ஸ் பாருங்க, பூரா பூ, அவ்வளோ பூ வந்தது. இப்ப எல்லாமே பூலாம் உதிர்ந்து குச்சி குச்சியா தான் இருக்கு. இங்க பாருங்க, எல்லா பூவும் வருது, ஆனா காயே வரல. கான்னா நல்லா வருது, எல்லா சத்தையும் எடுத்துக்கிட்டு. அதுக்கு அடியில இருக்கிற கத்திரிக்காய்லாம் இதுக்கு போடுற உரத்தை எல்லாத்தையும் அந்த கான் எடுத்துக்குது போல இருக்கு, என்னன்னு தெரியல. இங்க பாருங்க, மிளகா நல்லா கார மிளகான்ட்டு வச்சேன். பெருசா வரும்போதே நினைச்சேன் இது வந்து காரமே இல்லை, அப்படியே ஏதோ பஜ்ஜி மிளகா மாதிரி இருக்கு. ஹாட் பெப்பர் தான் போட்டிருந்தாங்க, பட் ஆனா வர்றது என்னமோ வேற மாதிரி இருக்கு. இது வந்து நேற்று பறிச்சிட்டோம் பஜ்ஜி மிளகா. அடுத்தது வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இதுலயும் இந்த அதுல காமிங்க, அதுல காய் இருக்கு, அது இன்னும் சின்னமா தான் இருக்கு. இன்னும் ஒரு 2 நாள் ஆனிச்சுன்னா அது பறிச்சிடலாம். வந்த வேலையை விட்டு மற்ற எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ. ஸோ அதனால அந்த வந்த வேலையை முடிச்சாச்சு. கொத்தமல்லி வந்து பறிச்சிட்டேன், போய் குழம்புல போட்டு சாப்பிட்ற வேண்டியதுதான்.
வந்து வாய் பூரா புண்ணா இருக்கு. ஸோ ஒரு ரெண்டு இலைய பறிச்சு வெறும் வயிற்றுல சாப்பிட்டாங்கன்னா ஒரு 3 நாளைக்கு இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா வாய் புண்ணெல்லாம் சரியாயிரும். ஸோ அதுக்குதான் இந்த இலை போதும். ஒரு 4 இலை மட்டும் வெறும் இதை சாப்பிடலாமா பச்சையா? சாப்பிடலாமே. ஓகே. அப்படியே சாப்பிட்டு மென்று வெறும் வயிற்றுல ஒரு 3 நாளைக்கு சாப்பிட்டாங்கன்னா வாய் புண்ணு அந்த குடல்ல இருக்கிற புண்ணெல்லாம் சரியாயிரும். அதுக்கு தான் பறிக்கலான்ட்டு வந்தேன், மறந்துட்டேன். அதையும் கடைசியாக ஞாபகம் வந்துச்சு. ஓகே, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியும் பெப்பரும் சேர்த்துருக்கேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அங்கே இட்லியும் ரெடி. சாப்பிட்ற நல்லா எண்ணெய் விட்டுருச்சுல நல்லா. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா. இப்போ இட்லியும் ரெடி பண்ணி சாப்பிட்றலாம். ஓகே, ஸ்டார்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் பிரஞ்ச் இதுதான். இட்லி, மட்டன் குழம்பு, ரைஸ் வேணும்னா ரைஸ் வச்சு அது கூட முட்டை பொரியல் செஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும். இந்த பூண்டு இருந்ததே, பூண்டு எல்லாம் கரைஞ்சு போச்சு போல இருக்கு. ஓகே, இந்த இங்கே ஒரு பூண்டு இருக்கு. இந்தா இது அப்படியே கொழுப்பு டேஸ்ட்லேயே இருக்கும். மட்டன் கொழுப்பு அந்த டேஸ்ட்லேயே இருக்கும். பட் ஆனால் ஹெல்த்தி இல்லை பூண்டு. இந்த பூண்டோட சேர்த்து வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்டாக இருக்கும். இது தேவையா உனக்கு? சுட சுட வீடியோவுக்கு சூடாக சாப்பிட்றேன்னு எடுத்து வச்சு வாய் குடிச்சுட்டு நல்லா டேஸ்டா இருக்கு. பட் ஆனா சூடா அப்படியே போட்டேன்ல நல்லா தொண்டெல்லாம் புண்ணாயிருக்கும், சுட்டு விட்டுருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய். மூஞ்சியை பார்க்கணும். சாப்பிட்றா. உனக்கு கசப்பே தெரியாதே. தெரியலையா? நிஜமா நல்லா மென்று ஜூஸ் வந்து நல்லா வாய்ப்புறம் படணும். அந்த புண்ணில் போய் படணும். கசப்பு இல்லையா? சாப்பிட்டு தண்ணி குடிக்காத, சரியா? ஆமாம், மட்டன் குழம்பு வச்சுட்டு சாப்பிடக்கூடாது. ஆமாம். ஆமா, நான் தேடும் பாதை என்னால் பாதை. அதனாலதான் பண்ண சொல்றேன், வந்துடும். அந்த புகை ஆனால் காட்டமாக தான் இருக்குது மூக்குக்குள்ள.